Hi friends, welcome to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இது 100 கிராம் கப்பு 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அரை கப் எண்ணெய் சுட வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் சீரகம், மாவு பிசைய தேவையான தண்ணி. எண்ணெய் ஊற்றி தான் பிசைய போகிறோம். லேசாக தண்ணி தெளித்து பிசைறதுக்கு தேவையான தண்ணி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, பொரிக்க தேவையான எண்ணெய், இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பவுலில் ரவையை போட்டுக்கலாம். ரவை அந்த மெல்லிசாக இருக்கிற ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கிற ரவையாக இருந்தாலும் ஓகே. இருந்தாலும் மெல்லிசான ரவை அப்படின்னா பிசையும் போது நல்லா வரும். அதுக்காக தான் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கில் இருக்கும். வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சாம்பல் மாதிரி படப்படன்னு ஆயிரும். அதனால் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கையில் தேய்ச்சி போட்டோன்னா பொடி மாதிரி பவுடர் மாதிரி ஆகிடும். அப்புறம் எடுத்து அதை போட்டிருக்கேன். இப்போ மிளகாப்பொடி போட்டுக்கலாம். மிளகாப்பொடி வந்து நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக போடுறது தான். காரம் இருக்கிற மாதிரியும் இருக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது இப்போ எண்ணெய் வந்து நான் அரை கப்பு சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இதுக்கு அரை கப்பு நல்லா சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்புமே ஊற்ற போகிறேன்னா அப்படின்னா இல்லை, கொஞ்சமாக ஊற்றி பார்க்க போகிறேன். இது வந்து எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம கையில் கலந்து விட்டுட்டு கையில் நல்லா புடி வந்தால் நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எண்ணெய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி புடி வராமல் உதுராக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு. கொஞ்சம் கையால் கலந்து விட்டுக்கலாம். கையால் கலந்து விட்டுக்கிட்டு எண்ணெய் போதுமா என்னன்னு பார்க்கலாம். போதும்னா ஓகே, இல்லைன்னா இப்போ கொஞ்சம் உதுராக தான் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருப்பேன். நான் அரை கப்பு எடுத்தேன். இப்போ 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருப்பேன். இப்போ இந்த எண்ணெயே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த எண்ணெயே போதும், நல்லா பிடிக்கிறதுக்கு வந்துருச்சு. இப்போ லேசாக தண்ணி தெளித்து நல்லா கையால் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம ரவை வந்து எவ்வளோ தான் நம்ம பிசைஞ்சாலும் கொஞ்சம் உதுராக எடுத்துகிட்டு வரதான் செய்யும். அதனால் நல்லா அழுத்தி கையால் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தளரவே பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இதை பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஊறி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டைட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தளர பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பிசைறதுக்கு வரும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ உதுத்து விட்டுட்டு கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைப்படாது, ரவையில் இருக்க தண்ணியே போதும். இப்போ வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லேசாக தெளிச்சிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இது கோதுமை மாவு எதுக்கு அப்படின்னா பைண்டிங்க்கு தான். நம்ம வந்து திரட்டும் போது நல்லா வர்றதுக்கு வெறும் ரவை மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம திரட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு தேய்ப்போம், அது ஒரு சைடு போகும், விண்டு போயிடும், விட்டு வந்துடும். அதுக்காக வேண்டி கோதுமை மாவு போட்டு நம்ம பிசையும் போது நல்லா பைண்டிங்காக இருக்கும். நம்ம திரட்டும் போது நல்லா வரும், அது சப்பாத்தி மாதிரி நல்லா வரும். அதுக்காக தான். இப்போ இதை வந்து 4 போர்ஷனாக நல்லா பிரித்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. இது 4 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கலாம். இதை பிரித்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒன்றா எடுத்து நம்ம தேய்ச்சி கட் பண்ணி போட வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேய்க்கும் போது கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ணி தேய்க்கும் போது மெலிசாக தேய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சிட்டு இது மேலே வந்துட்டு கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நெய் தடவிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நெய் தடவும் போது. இப்போ அது மேலே கோதுமை மாவு போட்டு அதுவும் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கையால் நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கோதுமை மாவு போட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு ஃபோல்டு மடக்கிட்டு, இப்போ இந்த பக்கத்துலேருந்தும் இப்படி ஒரு ஃபோல்டு இப்படி மடக்கிட்டு இப்போ நம்ம நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம்.
இப்போ இப்போ எப்படி தேய்க்க வருது பார்த்தீங்களா? நம்ம வெறும் ரவை மட்டும் இருந்ததுன்னா இது மாதிரி தேய்க்கிறதுக்கு வராது, விட்டு விட்டு போயிடும். இப்போ கோதுமை மாவு நம்ம போட்டு கலந்து பிசைஞ்சதுனால தான் இது மாதிரி நல்லா தேய்க்க வருது. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நீளமாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பொரிச்சு எடுக்கிறது தாங்க. இப்போ நல்லா வருது பார்த்தீங்களா? இது ரவை மட்டும் இருந்ததுன்னா இது மாதிரிலாம் வராது, அது பிச்சுட்டு போயிடும் அப்படியே. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி தேய்க்கிறதுனால இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும்போது நல்லா ஃபோல்டாக வரும். அது அப்படியே இந்த மடக்கப்பம் மாதிரி நல்லா ஃபோல்டாக இருக்கும். அது உள்ளே நம்ம தேய்க்கும் போது நெய் போட்டு மடக்கி தேய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா லேயராக இருக்கும். அது இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீளமாக தான் போடணுமா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம். எந்த எண்ணெய் வேணால் நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெயை தவிர. உங்களுக்கே தெரியும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெயை தவிர இந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நீளமாக தான் போடணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் சின்னதாக வேணும்னா சின்னதாக கூட போட்டுக்கலாம், இன்னும் மெலிசாக போடணும் இன்னும் மெலிசாக கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் போட்டேன் நான். இது வந்து நல்ல மிதமான தீயில் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப வேகமாக வச்சுருந்தோம், தீயை வந்து கொஞ்சம் வேகமாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது தீஞ்சு போயிடும், நல்லாவே இருக்காது. இப்போ இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். அதனால் இது கொஞ்சம் பொறுமையாக மிதமான தீயில் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் நல்ல பொறுமையாக நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இது வந்து நம்ம தேய்ச்சி போடுறதுக்கு தாங்க டைம் ஆகும், மற்றபடி பொரிச்செடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்நாக் நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்கு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும் போதே மாவில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி வாசனை பிடிக்கல அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு வறுத்திங்கன்னா முறுமுறுன்னு ஆகிடும். அதை நல்லா உதுத்து விட்டு மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம மாவுக்கு ஊற்றி பிசைய போகிறோம் அப்படின்ட்டு அதுலேயே நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா எல்லா எண்ணெயிலும் கருவேப்பிலை வாசனை இறங்கிரும். அதை நம்ம மாவில் ஊற்றி பிசையும் போது நல்லாவே இருக்காது. அதனால் நீங்கள் கருவேப்பிலையை தனியாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மாவில் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.